நிச்சயமாக விஜயனுடைய பிரச்சார வாகனத்தினுடைய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த வாகனத்தை சூழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தன்னுடைய முதல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். மற்றொரு விதத்தில் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம், முதலமைச்சர் தொடங்கி திருமாவளவன் வரை எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம், கொள்கை பிடிப்பில்லாத கூட்டம், கொள்கை இல்லை. என்ன கொள்கை அப்படின்னு கேட்டாலே இந்த தொண்டர்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க. இந்த தொண்டர் படையை, இத்தனை பெரிய கூட்டத்தை விஜய் குழப்பத்தில் வைத்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கலாமா? நீங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போதும் கூட என்ன பெருசா கொள்கை, ஒற்றை குறிக்கோள் தான், தீய சக்தி திமுகவை, தீய சக்தி கருணாநிதியை வீழ்த்துங்கள் அப்படின்னு. இந்த கொள்கை பிடிப்பெல்லாம் ரொம்ப முக்கியம், நானும் ஒத்துக்கிறேன். பட் இன்னைக்கு கூடியிருக்கிற கூட்டங்கள்ல பெரும்பான்மையானவருக்கு கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு தேவை, நான் விஜயோட மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததுனால சொல்றேன், அவங்க ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு விஷயம்னா, இப்ப இருக்கிறவங்க யாருமே நல்லா இல்லை, எல்லாருமே கெட்டவர்கள், எல்லாருமே நாட்டை அழிச்சிட்டாங்க, இவர் வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் எப்படின்னு கேட்டா யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்கிட்ட ஒரு மேஜிக் வாண்ட் இருக்கு, அந்த மேஜிக் வாண்டை வச்சு அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் தமிழ்நாட்டை அப்படின்னா அந்த அங்க வருபவர்கள் நம்புகிறார்கள். அந்த ரசிகர்கள் கூட்டம் அதை தான் நம்புகிறது. அதை நீங்க அரசியல் படுத்தணும், நீங்க கொள்கை இல்லைங்கிறதெல்லாம் நாம பேசலாம். ஆனா மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க அதை நீங்க கொஸ்டினே பண்ண முடியாது இல்ல. இதெல்லாம் ஒரு கட்சிக்கு கொள்கை இருக்கணும், அந்த கட்சி கொள்கை சார்ந்த விஷயங்களை பேசணும், மக்களை நெறிப்படுத்தணும், மக்களை அரசியல் படுத்தணுங்கிறதெல்லாம் சரி. இதெல்லாம் தான் ஒரு ஜனநாயகத்துல பண்ணணும், இதெல்லாம் தான் ஜனநாயகத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா வி டோன்ட் லிவ் இன் அன் ஐடியல் வேர்ல்ட். ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் படை, மிகப்பெரிய ஒரு கூட்டம் இல்ல, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், நாங்க ஒரு உச்ச நட்சத்திரத்தை பார்த்து ஒரு கல்ட்டுக்கு நாங்க ஓட்டு போடுவோம் சொன்னாங்கன்னா அதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அதுதானே ஜனநாயகத்தினுடைய பியூட்டி. சோ திருமாவளவன் போன்றவர்கள் பேசுவதெல்லாம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல சரியா இருக்கும். பட் ஆனா ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அ விஜய் ஃபேன் ஆர் விஜய் சப்போர்ட்டர் இருக்கிறவங்க எல்லாம் யாரும் எதுவும் பண்ணலைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க பேசணும்னா பேசலாம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல நாங்க ஓட்டு போட மாட்டோம், நாங்க இவருக்கு ஓட்டு போடுறோம், விஜய்க்கு ஓட்டு போடுறோம், குடும்பத்தில் இருக்கிறவங்களே போட வைப்போம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ரசிகர்கள் பேசுறாங்க. அங்க வந்திருந்தவர்கள் முழுக்க முழுக்க எல்லாருமே ரசிகர்கள்னு சொல்லிட முடியாது. பெண்கள் கூட்டமும் நிறைய அந்த மாநாட்டுக்கும் இருந்தது, இன்னைக்கும் நீங்க பாருங்க. அதனாலதான் சொல்றேன், இதுல பாதி பேர் ஓட்டு போடுறதுக்கும் வந்திருப்பாங்க, பாதி பேர் விஜய பாக்குறவங்களாவும் வந்திருப்பாங்க. சோ இந்த கூட்டத்தை வைத்து நீங்க எதையுமே மதிப்பீடு செய்ய முடியாது. இது எல்லாமே எப்போ ஒரு எண்டுக்கு வரும், எப்போ ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்கும்னா, விஜய் கட்சி வாங்குற வாக்கு சதவீதம், அவர்கள் எத்தனை சீட்ல ஜெயிக்க போறாங்கிறத பொறுத்துதான் எல்லாமே இருக்கும். அரசியல் படுத்துதல் ரொம்ப பிரதானமானது, அதை நிச்சயமா படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கொள்கை இல்லைனாலும் அவங்க விஜய்க்கு தான் வாக்களிச்சாங்க அப்படின்னா யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு பேசுறீங்க. ஒருவேளை 2026 தேர்தலிலோ அல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலோ கொள்கை பிடிப்பில்லாமல் ஒரு கட்சி, தாவேக்கா அப்படின்றதுல பொதுவாக கொள்கை பிடிப்பில்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் அப்படின்ற பார்க்குறப்ப சித்தாந்த போர் அப்படின்னு தொடர்ச்சியாக திராவிட கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அதையெல்லாம் விஜய் சந்திப்பதற்கான தயார் நிலையில் இருக்கிறாரா? இல்ல, இந்த சித்தாந்த போர் அப்படிங்கிறது இங்க திமுக மட்டும்தான் அந்த சித்தாந்த விஷயங்களை இங்க பெருமளவில் பேசிக் கொண்டிருக்கிறது. அதிமுக எப்பவுமே பெருமளவில் அவங்க சித்தாந்தத்தை பத்தி பேசின மாதிரி எல்லாம் தெரியல. அவர்கள் ஆன்டி டிஎம்கே அந்த ஸ்ட்ரென்த்ல தான் இது வரைக்கும் பெரிய அளவுல வின் பண்ணியிருக்காங்க. சோ இப்பதான் அதிமுகவும் ஒரு சில நேரங்கள்ல பேசிக்கலா அதிமுகவோட சித்தாந்தம் என்ன, ஆன்டி டிஎம்கே பிளஸ் அந்த டிராவிடியன் ஃபோர்சஸ், அந்த பெரியாரை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அது போன்ற அந்த டிராவிடியன் ஐடியாலஜில என்னென்ன விஷயங்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, கடவுள் மறுப்பு, இது போன்ற விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா அதிமுக பேசாம அந்த விஷயத்த விஜயும் செய்வார். அந்த விஷயத்த விஜய் ஏற்கனவே சொல்லிட்டார். கடவுள் மறுப்பை தவிர மத்த எல்லாத்தையும் நாங்க பெரியாரை ஏத்துக்கிறோம். இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் ரொம்ப தெளிவா வெளிப்படையா சொல்றாரு, எனக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறது தானே. திமுக ஆளுநரை எதிர்க்குது, நானும் ஆளுநரை எதிர்க்கிறேன். திமுகவுக்கு மும்மொழி கொள்கை வேணாம், எனக்கும் வேணாம். அப்ப என்னன்னா, எனக்கு ஓட்டு போடுங்க, நானும் இதே திராவிட கட்சி தாங்கிற விஷயத்துலதான் அவர் கொள்கை பிடிப்பு இல்லைங்கிறதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே
இருக்கலாம். ஆனா மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா, ஏற்கனவே இந்த கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சி, கொள்கை பிடிப்புல கொஞ்சம் தளர்ந்து போன ஒரு கட்சி தானே 50 வருடங்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த சித்தாந்த போர் அப்படிங்கிறதுலாம் இப்ப பிஜேபி வந்த பிறகுதான் ரொம்ப பெருமளவுல பிஜேபி இங்க வளர ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த சித்தாந்த போர்கள் எல்லாம் பேசப்படுகிறது. நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் மேபி விஜய் கூட ஸ்ட்ரைடன்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு. அரசியல்ல எல்லாமே டைனமிக் தானே, எதுவுமே ஸ்டாட்டிக். அதுக்கேத்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க மாறிக்கலாம். இதே திமுக பாஜக ஒரு கூட்டணியில் இருந்தது. இன்னைக்கு இருக்கின்ற சிச்சுவேஷனை பொறுத்து நாங்க எப்பவுமே கூட்டணிக்கு போக மாட்டோங்கிறாங்க. அரசியல்ல எது வேணாலும் மாறலாம், கொள்கைகள் மாறலாம், அவர்களுடைய கொள்கை பிடிப்புகள் மாறலாம். அதே நேரத்தில் விஜயனுடைய இந்த வருகை யாருக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படின்ற கேள்வி எழுறப்ப, விஜய் அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்னு பேசுறப்பவே துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு போட்டியாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. மறுபுறத்தில் இப்ப துணை முதலமைச்சரும் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அதே நேரத்தில் தாவேக தலைவரும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இவர்களுக்கான போட்டி கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா 2026 களத்துல? விஜயனுடைய பரப்புரை வாகனம் மரக்கடை நோக்கி வந்திருக்கிறது. எம்ஜிஆர் சிலை முன்பு இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தன்னுடைய முதல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். என்ன பேச போகிறார் விஜய் என்ற ஆர்வத்தோடு ரசிகர்களும் தொண்டர்களும் காலை முதல் காத்திருக்கிறார்கள். 10:30 மணிக்கு திட்டமிடப்பட்ட ஒரு நிகழ்வு தற்போது 3 மணியை கடந்திருக்கிறது. விஜயனுடைய வாகனம் மரக்கடை பகுதிக்கு வந்தடைவதற்கு என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய நிலையில பல்வேறு கேள்விகளுக்கும் இந்த பிரச்சார பயணத்தின் மூலமாக விஜய் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை நடந்த மாநாடுகள், இதுவரை நடந்த போராட்ட களங்கள்ல ஆழமாக விஜயனுடைய பேச்சுக்கள் இல்லை, வெளிப்படையாக இருக்கிறார், பொதுவான குற்றச்சாட்டுகளை தான் முன்வைக்கிறார் அப்படின்ற விமர்சனமும் இருந்தது. தற்போது அதெல்லாத்தையும் கடந்து என்ன உள்வாங்கி இருக்கிறார், எதை வெளிப்படுத்த போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இணைப்பில் இருக்கிறார். சிவப்பிரியன், அந்த பேச்சு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அதே போல விஜய் இவர்களுக்கான போட்டி 2026 களத்துல வலுவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, திமுக அதை ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் தான் கட்டமைக்கிறாங்க. திமுக உதயநிதி வெர்சஸ் விஜயா அதை கட்டமைக்கல. இன்னொன்னு, விஜய் அவர்களும் அதை ஸ்டாலின் வெர்சஸ் விஜயா இருக்கணும்னு தான் அவரும் ஆசைப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்க விஜய் அவர்களுடைய அந்த வழக்கமா ஒரு பாலிட்டிஷியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா, புதுசா வர்றவங்க இப்ப கட்சியினுடைய தலைவர் யார், உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் திமுகவினுடைய இன்றைய முகம் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். வேற யாரும் திமுகவினுடைய முகமா கிடையாது. திமுக 1008 காரணங்களை சொன்னாலும் கூட திமுகவினுடைய முகம் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான். ஸோ நான் விஜய் ஒரு லாங் ஹால்காக தான் பாலிடிக்ஸ்ல வராரு. அவர் 26லயே நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எண்ணத்தோட வந்தாலும் கூட 26ல அவர் நினைத்த அந்த வெற்றியோ இல்ல ஒரு வாக்கு சதவீதமோ கிடைக்கலனால விஜய் ஸ்டாண்ட் பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை அவர் கொடுக்கிறாரு. கொஞ்ச நாளா அவர் பேசுகின்ற பேச்சுல தெரியுது. ஸோ அப்ப என்னன்னா, இன்னைக்கு ஜெயலலிதா கருணாநிதி மரணத்துக்கு பிறகு ஒரு லீடர்ஷிப் வேக்யூம் இருந்த இடத்துல ஒரு ஜெயிச்சு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் இன்னைக்கு கொஞ்சம் பாப்புலரா இருக்கிறாரு தமிழ்நாட்டில் அப்படின்னும் போது, அந்த தலைவரை எதிர்த்தே நான் அரசியலுக்கு வந்தேன். நான் அவர்கள் நல்ல டிஎம்கே ஒரு பீக்ல இருக்கும் போதே நான் அரசியலுக்கு வந்தேன். நான் ஏற்கனவே அவர் சொன்னார்ல, நான் ரிட்டையர் ஆன நடிகர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பிளான் தான். நாளைக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பேசும்போது நான் அன்னைக்கே ஸ்டாலினையே எதிர்த்தேன். திமுக ரொம்ப வலிமையாக இருந்த நேரத்திலேயே நான் திமுகவை எதிர்த்தேன். நான் ஒன்றும் இப்போ திமுகவை எதிர்க்கல, திமுக வலிமை அடைஞ்ச பிறகு எதுக்குலங்கிறதா. பாலிடிக்ஸ் இஸ் a லாங் கேம். அது இன்னைக்கு இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு நான் நிச்சயமா நம்பல. ஆனா இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் தொடர்ச்சியாக அவர் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமா இருக்கு. நீங்க சொல்றது போல 2026 தேர்தலுக்கு பிறகு விஜய் சோர்ந்து போயிடுவாரு, மறுபடியும் சினிமா பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சில கட்சி தலைவர்கள் பேசுறதை பார்க்க முடியுது. அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க. லாங் டேர்மா விஜய் கட்சியை கொண்டு போவாரு, இதே ஆக்டிவா இருப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இல்லை அப்படின்னு பலர் சொல்றாங்க. அதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, அதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே சிரஞ்சீவி தோத்து போயிட்டாரு.
தோத்து போன பிறகு அவர் காங்கிரஸ்ல கொண்டு போய் சேர்த்துட்டாரு. பட் பவன் கல்யாண் தோத்த பிறகும் ஸ்டாண்ட் பண்ணி எப்படியோ ஒரு அலையன்ஸ்ல வந்தனாலும் அவர் வந்து ஸ்டாண்ட் ஆயிட்டார்ல. ஸோ அந்த மாதிரி விஜய் இருக்க மாட்டாருன்னு எந்த உத்தரவாதம் கொடுக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அதுல 2 எக்ஸாம்பிள் இருக்கு, சிரஞ்சீவியா அவரோட தம்பி பவன் கல்யாணான்னு. விஜய் வந்து எந்த எக்ஸாம்பிள் எடுக்க போறாருன்னு நம்ம பொறுத்து இருந்து தானே பார்க்கணும். அவருடைய 26 உடைய என்ன சொல்றது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது, அதன் பிறகு அவர் எப்படி வந்து அதுல இருந்து ஸ்டாண்ட் பண்ண போறாருங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதெல்லாம் ரிசல்ட்ஸை பொறுத்து தான். இப்பவே அவர் ஸ்டாண்ட் பண்ண மாட்டார், அவர் திருப்பி நடிக்க போயிடுவாருன்னா போல என்ன ஆகும்? அவர் ஒருவேளை இல்ல மக்கள் வந்து ஒரு பேச்சு